அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை உங்கள் முகத்தை பார்க்க கூடாது என்பது இந்த சன்னிதானத்தின் உத்தரவு. ஜெய் ஷியாமளா, ஜெய் ஷியாமளா. அதுதான் நடப்பது எப்போது சுவாமி? கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதே நமது உத்தரவு. இனிமேல் நீங்கள் போகலாம். மகாத்மா, இன்னும் ஒரு விண்ணப்பம். பரம்பரையாக எங்கள் வசம் இருந்த தெய்வீக மாலை ஒன்று தவறி பிறர் கைக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் பெறுவோமா? வெகு சீக்கிரம் அந்த மாலை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகாபாக்கியம். சுவாமி, தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரவு. மரியாதையோடு வந்தார் மகாராஜா. மகாராஜாவானா நமக்கு என்ன? வாங்க போகலாம். வர மந்திரி, என்ன காரியம் செய்தாய்? கண்ணால் கூட பார்க்க முடியாமல் செய்து விட்டாய். அங்கேதான் நம்மளவரு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, தரிசனம் தந்தா என்ன நஷ்டமா? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டா எப்படி? என்ன அவமானம்! உன்னாலே எவ்வளவு இழுக்கு! உன்னாலே அந்த மகாத்மா தரிசனத்திற்கும் அருகதை இல்லாதவர்களாகி விட்டோமே. எங்கும் இல்லாத, இதுவரை கண்டும் கேட்டுமிராத முரட்டு பிரிவாகத்தால் எங்கள் மனதை புண்படுத்தி இப்பொழுது வெளியே தலை தூக்கி செல்ல முடியாதபடி அடித்து விட்டாய். தான தர்மங்கள் செய்து தவ பூஜை, விரதம், நோம்பு எல்லாம் இருந்து வேண்டி வேண்டி பெற்றதற்கு நல்ல பலன்தான். பெற்ற பெண்ணாணி இல்லை, பெரும் பாதகம் விளைவிக்கு வந்த பொருள் சத்ருணி. என்ன, ஒருவர் தன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தப்பா? மகா பாவமா? யோகீஸ்வரர் சொன்ன இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ. உண்மை இல்லாத போனார் அந்த யோகீஸ்வரர் சொல்வாரா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவரிடம் போய் கேட்டால் சந்தேகம் தீரும், உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கேட்பது எப்படி? என்னால் என் தந்தை முகத்தை கூட பார்க்க மறுத்தாரே, இப்போது நம்மை பார்ப்பாரா? பேசுவாரா? இல்லை, அந்த சிஷ்யர்கள் தான் நம்மை உள்ளே போக அனுமதிப்பார்களா? அது வாஸ்தவமே. ஆனால் தெரியாமல் திருட்டுத்தனமாக போனார், அதுதான் எப்படி? எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்க்க வேண்டும் என்றால் பிரம்மாவனை கூட கண்டுபிடிக்க முடியாத வழி ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹேமா? போகலாமா? போகத்தான் வேண்டும். போய் எப்படியாவது என் தந்தைக்கு அவர் தரிசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியானால் சொல்லுகிறேன், வாருங்கள். साम्ब सदा शिव शंभो शंकर चरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश बिलेशय भूषणवो साम्ब सदा शिव शंभो शंकर
வாரணீங்கள். எதுக்கு வந்தீங்க? பால சன்னியாசிகள் யோகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஏன் ரச்சித குறி கேட்கவா இல்ல தரிசனம் பண்ணிட்டு போகத்தானா? எதுவானால் என்ன? இரண்டிற்கும் வித்தியாசம்? ஆஹா, ஒண்ணுமில்ல. பிரச்சனைக்குரியா இருந்தா நாங்களே சொல்றோம். தரிசனத்துக்கான உள்ள அனுப்புறோம். தரிசனத்துக்கு கோயந்தா கோயந்த. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. ஆஹா, ஆண்களே. இவங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என் கூட வாங்க, தரிசனம் செய்யலாம். இதோ பாருங்க, இது துளசி மாலை தானே? ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை போல பொம்பளை தான். பொம்பளைங்க விஷயம் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க யார்? நீங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, எங்களுக்கு நீதான் கதி. எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்தணும். அதுக்குத்தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன். இவர்கள் மகாராஜா குமாரத்தி சியாமலா தேவி. நான் இவங்க தோழி ஹேமான்னு பேரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்கல. ஆமா, அத பத்தி குருதேவரை கேட்கணும். அவ்வளவுதானே? ஆமா, இந்த ஒரு சின்ன சகாயம். ஒண்ணு என்ன, வேண்டியதெல்லாம் செய்யறேன். நாம எல்லாம் ஒண்ணுதானே. இங்கே இருங்க, நான் போய் குருதேவர் சௌரியம் பார்த்துக்கிட்டு வரேன். ராஜகுமாரி சியாமலா தேவி. ராஜகுமாரியா? தோழியோட பாலசன்யாசி விஷயத்துல தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. நிஜமாகவா? நான் என்ன செய்ய வேண்டும் பொண்ணம்மா? என்ன இப்படி பயப்படுறீங்களே? இதுக்குத்தானே இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன இன்னும் வர காணுமே? அதோ வராப்புல இருக்கு. வாங்க, குருதேவர் கிட்ட சொல்லிட்டேன். வாங்க வாங்க. குருதேவா, இவங்களே அந்த பாலசன்யாசிகள். தயவு பண்ணுங்க. விவாக பிராப்திரஸ்து சுகி பவ. இந்த வைராக்கியம் எப்படி வந்ததோ? யோகீஸ்வரா, நம் நண்பருக்கு விவாகம் என்றாலே வெறுப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. வெறும் அஜ்ஞானம். மகாத்மா, ஆறறிவு படைத்த மனிதர்களானதால் அந்த சுதந்திரம் கூட இல்லையா? சுதந்திரமா? ஜெய் சியாமலா. தனி ஒருவன் சுதந்திரம் கவனித்தால் ஜெகத்தின் கதி சிருஷ்டி வளர்ச்சி இல்லாமல் போய்விடுமே. ஆரணங்கே நெஞ்சம் நீயதியாய், ஆரணங்கே நெஞ்சம் நீயதியாய், ஆறுயிர் தங்களில் நேய
நேயமதே ஆருயிர் கங்களும் நேயமதே பெரும் மாயமதே நீயறியாய் ஆரணங்கே